பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த வேத தியான நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஆதியாகமம் 25:7 தான். ஆபிரகாம் முதிர்ந்த அல்லது பூர்ண வயதான போது என்பதிலிருந்து நம் தேவ வார்த்தை கேட்கிறோம். என்றும் கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக நாம் இருந்த வண்ணமாக கண்களை மூடி, கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுவீராகப்பா. அந்த முதிர்ந்த வயதுள்ள அனுபவத்தை தந்து நாங்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். நான் அந்த வேத தியான நேரத்தில் தான் இந்த முதிர்ந்த வயது உள்ளவர்களை குறித்து ஆவியானுடைய நடத்திப்பின்படி நாம் அதை தியானித்து நாம் வருகிறோம். அதன் மூலமாக நம்ம அநேக காரியங்களை வேதாகமத்தில் முதிர்ந்த வயது உள்ளவர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள். ஒரு சிலர் வாழாதனால அவருடைய ஆயுள் காலங்கள் குறுகி போனது, வாக்குத்தத்த தேசத்தை அடையாமல் போனார்கள் என்பது எத்தனையோ காரியத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். இதை நாம் பார்க்கும்போது நமக்கும் முதிர்ந்த வயது உள்ளவரை இருந்து நாமும் அப்படிப்பட்ட சரியாக வாழ்ந்தவருடைய வாழ்க்கை வாழணும். அதில் 1-2 பேர் தவறான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அப்படி நம்ம வாழக்கூடாது என்கிற எண்ணங்களையும் தேவன் நமக்கு தந்து நடத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம யோசுவா என்கிற வயது உள்ள 110 வயது உள்ள அந்த யோசுவாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதாகமத்தில் யோசுவா அப்படின்னா 4 பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நம்ம அதை தியானிக்க நம்ம முடியும். சில நேரங்கள் நம்ம ஆரம்ப கால விசுவாச வாழ்க்கையானாலும் யோசுவா என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாரும் ஒருத்தர் தான் வேதத்தில் சொல்வதை போல நம்ம நினைத்து விடுகிறோம். சில நேரில் ஊழியத்திலும் அப்படிப்பட்ட சிந்தனைகள் வருவது உண்டு. ஆனாலும் பைபிளில் 4 யோசுவாக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆக முதலாவது நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய, இன்னைக்கு இல்லை, நம்ம அடுத்த வாரம் தான் அதையும் முழுமையாய் பார்க்க முடியும். நூனின் குமாரனாகிய யோசுவா, அவர் தான் 110 வயது வரையும் வாழ்ந்தார். அவரை குறித்து நல்லா தெரியும். மோசேக்கு அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்குள்ளாக நடத்தினவன் இந்த யோசுவா. அதற்கு முன்பு 12 பேர் லேவு பார்க்க போகிற இடத்துல 2 பேர் ஆகிய காலேபும் யோசுவாவும் போய் தான் நல்ல செய்திகளை கொண்டு வந்தாங்க. ஆனால் இதையும் நம்ம ஒரு வேளை கடைசி முகவரியாக பார்த்தா அடுத்த வாரத்தில் அதை முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். 2வது யோசுவா என்பது வேதாகமத்தில் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. பெலிஸ்தர்கள் உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்கள் தேசத்தில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பெலிஸ்தர்கள் தேவனுடைய பெட்டியை ஆசாரிகள் தான் என்ன செய்யணும், தொடணும். ஆனால் பெலிஸ்தர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தங்களுடைய தேசத்திற்கு கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 7 மாதங்கள் அந்த பெட்டியை வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த 7 மாத காலம் பார்த்திங்கன்னா அந்த தேசத்தில் ஒரே வாதை. என்ன வாதை? மூல வியாதி என்கிற ஒரு வாதையை அங்கே கர்த்தர் அனுப்பினார். ஆக 7 மாதங்கள் பெட்டி இருக்கிற காலங்கள் வரையும் அப்படித்தான் நடந்துச்சு. இன்றைக்கி மூலவியாதி என்பது பல விதத்திலும் பரிசுத்தவான்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இன்றைக்கி இருக்கு. ஆனால் அன்றைக்கி தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. மூலவியாதியத்திலும் இரத்தம் மூலம், உள் மூலம், வெளிமூலம், எப்படியோ நிறைய மூலங்கள் இருக்குது. ஆக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி 7 மாதத்திற்கு பின்பு அந்த உடன்படிக்கையை இது அவரால் இந்த வாதை வந்ததோ என்று அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு
அவங்க புது வண்டிகளை ஏற்படுத்தி அப்போ தான் ஈன்ற பசுக்களை அந்த வண்டியில் நுகம் பூட்டப்படாதபடி கட்டி அந்த ஈன்ற கன்றுக்குட்டிகளை தங்கள் வீட்டுக்குள்ளாக வைத்து அது எந்த திசை போகிறதோ என்று அந்த வண்டி அப்படி விட்டாங்க. அது பெரும்பாதையின் வழியாக இடது பக்கம் வலது பக்கம் சாயாமல் அது பெஸ்மேஸ் என்கிற தேசத்தில் அது கடந்து போனால் இது வாதை கத்தரால் வந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கு அவங்க அந்த வண்டியை அனுப்புனாங்க. அப்போ அங்கே அந்த வண்டி எங்கே போய் நின்றுச்சுன்னா பெத்சிமேனாகிய யோசுவாவினுடைய வயல்வெளியிலே நின்றது. அல்லேலூயா. ஆக நான் முன்ன சொன்ன யோசுவா வேற, இந்த யோசுவா வேற. அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். இது யோசுவாவுடைய வயல்வெளியிலே நின்றது அப்படின்னா அவன் நல்ல ஒரு மனுஷன் என்பதை பார்க்க முடியும். அதை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அதில் 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 1ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தீன் தேசத்தில் 7 மாதம் என்ன செஞ்சது? இருந்தது. பின்பு பெலிஸ்தர்கள் பூஜாரிகளையும் குறி சொல்கிறவர்களையும் அழைப்பித்து கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதத்தில் அதன் சாணத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். கொண்டு வந்துட்டாங்க வாதை. யாருக்கிட்ட கேட்குறாங்க? பூஜாரி இடத்திலும். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிச்சொல்லுகளை பார்த்து கேட்குறான். அவங்க நல்ல ஆள் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் அதற்கு அவர்கள் இஸ்ரவேலுடைய தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அது வெறுமையாய் அனுப்பாமல், அப்படிங்க சும்மா நீங்கள் அனுப்பக்கூடாது. அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் குற்ற நிவாரணமாக அது சொல்கிறார். குற்ற நிவாரண அந்த பலியினுடைய கையில் எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும் என்று அந்த வாக்கியத்தில் எழுதுகிறார். குற்ற நிவாரணி காணிக்கை என்று சொல்லுகிறார். காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தமடைவதற்கு, அந்த மூல வியாதியிலிருந்தும் அந்த வாதத்திலிருந்தும் வாதையிலிருந்தும் சொஸ்தம் அடைவதற்கு அங்கே சொல்கிறார். சொஸ்தம் அடைவதற்கு அல்லாமலும் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்தரம் இன்னது என்று உங்களுக்கு தெரிய வரும் என்றார். அப்போ அவங்க சொன்னாங்க, இது எதனால் உங்களை விட்டு விலகுவதற்கு எந்த முகாந்தரத்தினால் இந்த வாதை வந்தது என்று அப்போ தெரிய வரும் என்று சொன்னார். அதற்கு அவர்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் 5 அதிபதிகள் அல்லது 5 பிரபுக்கள் ஒரே வாதை உண்டானபடினால், எல்லாருக்கும் ஒரே வாதை உண்டானபடினால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் லக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயல்படி செய்து 5 பொன் சுரபங்களை பொன்னால செய்து 5 சுண்டலிகளும் செலுத்த வேண்டும் என்று அங்கே சொல்லும். அந்த மூல வியாதி எப்படி இருக்கிறதோ அதனுடைய சாயலாக, அதனுடைய வடிவமாக பொன்னினால் செய்யப்பட்டு தேசத்தின் லக்கத்தின்படி அனுப்பி சுண்டலிகளையும் அங்கே அனுப்பணும். அதையும் அந்த ரூபத்தில் அனுப்பணுங்கிறார். அப்போ அந்த சுண்டலி அப்படிங்கிறது இன்னொரு வேதாகமத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த மூல வியாதி எதனால் வந்ததுன்னா, கர்த்தர் அங்கே என்ன செய்திருக்கிறார், செப்து வகிந்த மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கு, சுண்டலிகள் அந்த பெலிஸ்தருடைய அத்தனை விவசாய நிலங்களையும் அழித்து போட்டுதான்.
அந்த சுண்டை எலிகளினால அந்த வியாதி பரவி மூல வியாதிகள் வந்தது என்று அங்கே சொல்லப்படுகிறது. அது கர்த்தருடைய வாதம் தான். எகிப்து தேசத்துலையும் பார்த்தீங்கன்னா வெள்ளாமை அழிப்பதற்கு வெட்டுக்குள்ளே என்ன செய்தார்? அனுப்பினார். இதே பெலிஸ்தருக்கு விரோதமாக சிம்சோனை பார்த்தீங்கன்னா 300 நரிகளை பிடித்து ரெவெண்டாக கட்டி பெலிஸ்தர் தேசத்தில் தீ வச்சு என்ன செய்தார்? கொளுத்தினார். எகிப்தில் சில நேரங்களில் கர்த்தர் வண்டியும் அனுப்பினார், பேனை அனுப்பினார், தவக்கலையும் அனுப்பினார். அதே போல் இங்கே இதன் மூலமாக அவளுக்கு எல்லாரும் அந்த பெட்டி பிடித்ததுனால அது 7 மாத காலங்கள் இந்த மூல வியாதினால எல்லாரும் பாதிக்கப்பட்டார். இது கர்த்தருடைய ஜனங்கள் செய்ததில் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை, அதுக்கு ஈடாக இப்படி செஞ்சிட்டா நமக்கு சரியாகிவிடும் என்று சொல்கிறார். இன்றைக்கெல்லாம் நிறைய வியாதி பறவைகளிலிருந்தும் நாய்களிலிருந்தும் பூனையிலிருந்தும் மற்றும் கோழி வகையிலிருந்து கூட தான் வருது. இப்போ கொசுவிலிருந்தும் வருது. டங்கு காய்ச்சல்னா கொசு, மலேரியா கொசுல தான் வருது. சிக்கன் குனியானா கொசுல வருது. பல வியாதிகள் இன்றைக்கு மிருக ஜீவனால் வருவதை போல கர்த்தர் அந்த நாளில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். அப்போ அவங்களேருந்து அதை தப்பிவிக்க முடியல. எதனால் நம்ம வாழ்க்கையில் இது நடக்குது? பெட்டி பிடித்ததுனால என்பதை அறியாமல் அதை உறுதிப்படுத்துவதற்காக அந்த பெட்டியை அனுப்புகிறாங்க. பொதுவாக உடன்படிக்கை பெட்டி ஆசாரிகள் தோளில் மேலே என்ன செய்யணும்? சுமக்கணும். அதுதான் தேவனுடைய பிரமாணம். ஆனால் இங்கே அவங்க ரொம்ப தவறாக என்ன செய்தால் புது வண்டிகை செய்து கறவை மாடு 2 கட்டி பூட்டு போடாமல், நுகம் பூட்டப்படாமல், அது 2 அது பிரிக்கவும் கூடாது. அந்த குட்டிகளை வீட்டில் வைத்து அப்படியே அந்த ரூபம் மூல வியாதிக்கு ஏற்றபடி அந்த பொன்னினால் செய்த ரூபம் சுண்டலிக்கு போல அந்த ரூபம் பண்ணி அதை அந்த இடத்துல காணிக்கையாக அங்கே அனுப்புவதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ அனுப்பும்போது என்ன நடக்குது அப்படின்னு செலுத்த வேண்டும் என்று அவங்க சொல்கிறாங்க. அதை குறி சொல்லுவர்கள் சொல்கிறாங்க. அதனால் இங்கே அடுத்தது, ஆகியால் உங்கள் மூல வியாதியின் சாயலான சொரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலியின், அப்போ தேசத்தை அதான் கெடுத்து சாயலின் சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். கர்த்தர் அதெல்லாம் விரும்ப மாட்டார். அவங்க தவறாக நினைக்கிறாங்க. அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலே, உங்கள் தேவர்கள் மேலே, உங்கள் தேசத்தின் மேலே இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும் அப்படிங்கிற. எகிப்தியரும் பார்வோனும் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துவானேன். அவர்கள் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையா? அதனால் அதெல்லாம் நீங்கள் முன்னே நடந்ததெல்லாம் பாருங்கள், அவருடைய வாதம் எப்படி வரும். அதனால் நீங்கள் இப்படி செய்யுங்க என்று உங்களை இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இப்பொழுது நீங்கள் ஒரு புது வண்டி எடுத்து நுகம் பூட்டப்படாதிருக்கிற 2 கறவை பசுகளை பிடித்து அவளை வண்டியிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டில் கொண்டு விட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டியின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கைகளை அவருக்கு செலுத்த பொன் உருப்படிகளையும் அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியில் வைத்து அதை அனுப்பிவிடுங்கள் அப்படிங்கிறார். அப்போ அவங்க அந்த குறி சொல்கிறவர்களும் சொல்வதின்படி, அந்த பூஜாரிகள் சொல்வதைப்படி இவங்க செய்கிறாங்க, அவங்க வழக்கத்தின்படி. அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெர்சிமேசுக்கு போனால் இது பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம். அது அங்கே போயிட்டான்னா
கர்த்தர் தான் இந்த வாதியை அனுப்பியிருக்கிறார், மூல வியாதிகளை அனுப்பியிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று ஒரு அடையாளத்தை சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா போகல, அவருடைய கை நம்மை தொடாமல் தற்செயலாய், அது சாதாரணமாக மனுஷனுக்கு நேரிட்டதை போல தற்செயலாக நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். வழக்கம் போல் எல்லாருக்கும் வருகிற வியாதி தான் வந்திருக்கு, அப்படி அறிந்துக்குள்ள இல்லை, அது அங்கே போயிட்டார்னா அது அவரால் வந்த வியாதி, அவரால் வந்த வாதை என்பதை அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னார். அந்த மனுஷரை அப்படியே செய்து 2 கறவை பசுக்களை கொண்டு வந்து அவளை வண்டியின் மேலே கட்டி அவைகளை கன்றுக்குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து. ஏன் அப்படி அடைத்து வைக்கிறாங்கன்னா, கறவமான பசுகள் தெரியும், அது அந்த 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 பசுக்கு பின்னாடி தான் அந்த கன்றுக்குட்டி எப்போதும் போயிட்டே இருக்கும். அதனால் அது பின்னாடி போயிடக்கூடாது என்பதற்கு வீட்டிலே அடைச்சி வச்சிடுறாங்க. இதை என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தாய் பசுவை கட்டி அனுப்புகிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, அப்படி அடைத்து வைத்து கத்துடைய பெட்டியும் பொன்னால் செய்த சுண்டலிகளையும் தங்கள் மூல வியாதியின் சாயலாக சுரூபங்கள் வைத்திருக்கிற சிறிய பெட்டி அந்த வண்டியின் மேல் வைத்தார்கள். அப்போது அந்த பசுக்கள் பெத்சிமிக்கு மேசுக்கு போகிற வழியில் செவ்வையாய் போய், ஆள் யாருமே இல்லை, அது செம்மையாய் போயின்ட்டு சரியாக போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையின் நேர் வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. கூப்பிட்டு கொண்டுன்னா, குட்டியை விட்டாச்சு. பொதுவாக அந்த பசு குட்டி இல்லைன்னா கத்திகிட்டே இருக்கும், அதனுடைய நினைவுனால கத்திட்டு வருது. ஆனாலும் அங்கே ஒரு நடுத்துப்பு இருக்கு. ஆக 2 பசுவும் அதை நினைத்து அது பாட்டுக்கு தன்னுடைய கன்றுகளை நினைத்து அது கத்திக்கொண்டே என்ன செய்தால் அது போகிறது என்று அது பெரும்பாதையின் வழியாக கூப்பிட்டே நடந்து. பெலிஸ்தனுடைய அதிபதிகள் பெத்சி மேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். பெத்சி மேசின் மனுஷர் பள்ளத்தாக்கில் கோதுமை அறுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் அதை பார்த்த உடனே 7 மாதம் நம்ம விட்டு போச்சு, பெலிஸ்தர்கள் இருந்துச்சு, அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அந்த வண்டி பெத்சிமேசில் ஊரனாகிய யோசுவாவின் வயலிலே வந்து அங்கே நின்று. அப்போ இந்த யோசுவா வேற. இதை சொல்வதற்கு தான், உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துவதற்கு அந்த சம்பவத்தை ஆவியானவர் நம்ம மத்தியில் பேசுகிறார். அப்போ நம்ம அந்த யோசுவா ஊழியக்காரன், இந்த யோசுவாவின் வயலிலே நின்றது என்று இருக்கு. நிறைய வயல் இருக்கு, ஆனால் அந்த பெத்சிமேசில் உள்ள யோசுவாவின் வயலிலே நின்றது அப்படின்ட்டு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்ததுதான். அந்த கல் அப்பொழுது வண்டியின் மரங்களை பிளந்து பசுக்களை கத்தருக்கென்று சர்வாங்க தகன பலிகளாக செலுத்தினார்கள். அல்லேலூயா. பார்த்தது தொடலை, அந்த வண்டியை ஓடித்து விறகாக்கி அந்த கல் என்பது பலிபீடத்தின் மேல், அதற்கு ஆபேல் என்று சொல்லப்படும் இடத்திற்கு. ஆக அந்த யோசுவாவின் வயலில் நின்றதுன்னா, இந்த யோசுவா வேற, விவசாயம் செய்யக்கூடிய ஒரு யோசுவா, கர்த்தருக்கு பிரியமான ஒரு யோசுவா, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த யோசுவா, கர்த்தரால் நேசிக்கப்படுகிற யோசுவா. அதனால்தான் அங்கே போய் அந்த வண்டி என்ன செய்து அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே தான் நிற்கிது.
ஆக அந்த பசுமாடுகளை அடித்து அந்த வண்டியை உடைத்து அவர்கள் விறகாக்கி அந்த கல்லின் மேலே கரெக்டாக பலிபீடத்தின் மேலே நின்றதனால அவர்கள் அதை செலுத்தினார்கள். குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக அவர்கள் சர்வாங்க தகன பலிகளாக செலுத்தினார்கள். லேவியர் கர்த்தருடைய பெட்டியை அதனோடு இருந்த பொன் உருப்படிகளையும் சிறிய பெட்டிகளையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள். பெஸ்மேசின் மனுஷன் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தி பலி அதையும் என்ன செஞ்சிட்டாங்க, சுட்டரிச்சிட்டாங்க. ஆக இந்த யோசுவா என்பதில் வரும்போது நம்ம கன்ஃபியூஷன் ஆகிவிடக்கூடாது. இது வேதத்தில் அந்த யோசுவா என்று நினைத்து விடக்கூடாது. இது விவசாயம் செய்யக்கூடிய ஒரு யோசுவா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெலிஸ்தருடைய 5 அதிபதிகளும் இவர்களை கண்டு அன்றைய தினம் எகுரோனுக்கு திரும்பி போய் பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சொருபங்கள் லாவன அஸ்தோத்தரிக்கொண்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தேசத்திற்கு கணக்காக சொல்கிறாங்க. அதெல்லாம் செலுத்தி அவர்கள் வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆக இங்கே இருக்கிற அந்த யோசுவாவின் வயல் நிலை நின்றது. அதுக்கு பின்னாடி நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை பார்க்க போனவர்கள் 50,070 பேர் மரித்து போனார்கள் என்று பார்க்கும். தேவனுடைய உடன்படிக்கை யார் தொடணுமோ யார் சுமக்கணுமோ அதை தவிர மற்ற காரியத்தை நாம் செய்யக்கூடாது. ஆகவே இந்த யோசுவா என்பது வேற. அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தான். அல்லே சொல்லுங்களே லூயா. இப்போ நம்ம இன்னொரு யோசுவாவை குறித்து நம்ம வேதாகமத்தில் வாசிக்க போகிறோம். அந்த யோசுவா யாருன்னா, யோசியாவின் ராஜாவுக்கின் காலத்தில் அந்த பட்டணத்தில் ஒரு தலைவனாக இருந்தவன் தான் இந்த யோசுவா. இந்த யோசுவாவுடைய வாசல் படையில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கிர மேடை இருந்தது தான், விக்கிர மேடை. இப்போ நம்ம 2வது பார்க்கக்கூடிய அந்த யோசுவா, முதல் யோசுவாவை குறித்து நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். அந்த மேடைகளை இந்த ராஜா யோசியா ராஜா அதை இடித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த யோசுவா வேற. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் அதில் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவனை குறித்து அங்கே சொல்லப்படுகிற அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 23ஆம் அதிகாரம். அவன் யூதாவின் பட்டணங்களில் உள்ள எல்லா ஆசாரியரும் வர சொல்லி கேபா முதல் பெர்சபா மட்டும் ஆசாரிகள் தூபம் காட்டியிருந்த மேடைகளை தீட்டாக்கி ஒலிமுக வாசல்கள் மேடைகளையும் பட்டணத்து வாசலுக்கு போகும் வழிக்கு பட்டணத்தின் தலைவனாகி, நல்ல கவனிங்க, இந்த பட்டணத்தின் தலைவனாகிய இங்க யாருன்னா ஒரு பட்டணத்தின் தலைவன் யோசுவா. அப்போ இந்த 3 நம்ம பார்க்குறோம். முதல் நூனின் குமாரனாகிய ஜனத்திற்கு தலைவன் அவன், மோசேக்கு அடுத்தது. 2வது யோசுவா அந்த வயலுக்கு சொந்தக்காரன். இங்கே 3வது யோசுவா பார்த்திங்கன்னா அந்த பட்டணத்துக்கு அவன்தான் தலைவன். ஒரு பட்டணம் இருந்தால் ஒரு தலைவன் இருப்பாங்க. ஆக அந்த பட்டணத்திற்கு அவன் தலைவனாக இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால் அங்கே என்ன சொல்லுகிறது, அந்த பட்டணத்தை யோசுவாவின் வீட்டுக்கு முன்பாக இருந்த அந்த மேடைகளை யோசியா ராஜா அதை இடித்து போட்டான். அதை வாசிங்க, அந்த வசனத்தை. இருக்கிற வாசல் படியில் இருந்த
மேடையை இடித்து போட்டான். அப்போ இந்த யோசுவா வேற, எல்லா யோசுவா ஒன்றாகாது. நிறைய பேர் விசுவாசிகளும் யோசுவா என்ற பெயருடையவர்களே நிறைய பேர் நம்ம பார்க்கணும். அதில் ஒரு இணை பேரை கூட வைத்திருப்பாங்க, ஜோசுவா பால் அப்படிம்பாங்க, ஜோசுவா சாமுவேல் அப்படி வச்சுருப்பாங்க. ஆக நிறைய பேர் ஊழியக்காரர்களும் நிறைய பேர் இன்னும் அறிந்தவர்கள் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஜோசுவா பாலச்சந்திரன் இப்படியெல்லாம் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், பட்டணத்தின் தலைவன் அவனுக்கு வீட்டுக்கு முன்னாடி மேடை, விக்கிர மேடை இருந்திருக்கு. அப்போ அந்த யோசிய ராஜா அந்த இடித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த யோசுவாவும் வேறு. இன்னொரு யோசுவாவை குறித்து நாம் பார்க்கும்போது, இந்த மூன்றாவது அடுத்த யோசுவா எப்படிப்பட்ட யோசுவா என்றால், யூதா சிறையிருப்பில் இருந்து வந்த பின்பு ஆலயம் கட்டின போது இந்த யோசுவா பிரதான ஆசாரியனாக இருந்தான். அல்லேலூயா. 4 பேர் 4 விதமாக இருந்தாங்க. அந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவனாக இருந்தான். 2வது யோசுவா வயல்வெளிக்கு சொந்தக்காரனாக இருந்தான். 3வது யோசுவா பட்டணத்துக்கு தலைவனாக இருந்தால் அவன் வாசல் படியில் விக்கிர மேடை இருந்திருக்கு. 3வது இந்த யோசுவா சிறையிருப்புக்கு பின்பு தேவாலயம் கட்டும்போது பிரதான ஆசாரியனாக இருந்தான். இவன் தான் அழுக்கு வஸ்திரத்தை தரித்து கொண்டிருந்தான். நம்ம எல்லாத்தையும் போட்டு கொழுப்பு எல்லாமே ஒன்றுன்னு நம்ம ஆரம்பத்தில் நம்மளும் அப்படி தான் குழம்புவோம். இந்த வேத தியான நேரத்தில் தான் எந்த யோசுவா என்பது நம்ம சரியாக கண்டுபிடிச்ச முடியும். சில நேரம் இந்த வசனம் எடுத்துட்டு அந்த யோசுவாக்கு ஈடாக நம்ம பேசிடுறோம். வேதத்தில் எந்த யோசுவா எதை குறித்து சொல்லப்படுகிறது என்பதை சில அறியாமையே நம்ம பேசுகிறோம். அப்போ இந்த தியான நேரத்தில் தான் இப்படிப்பட்டவைகளை தியானித்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு கூட இது வரைக்கும் இது தெரிஞ்சதானா? தெரிஞ்சிருக்காது. நீங்கள் ஒரே யோசுவான்னு தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது 4 யோசுவா வித்தியாசமான கேரக்டரில் வித்தியாசமான நடவடிக்கையில் இருந்தாங்க என்பதை நம்ம தியானம் பண்ணும்போது தான் நமக்கே இப்போ என்ன செய்யுது, அது புரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை தேவன் தருகிறார். இது எங்கே சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், நம்ம வாசித்து பாருங்க, ஆகாய் எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஆகாய் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதில் தான் இந்த காரியத்தை, இந்த பிரதான ஆசாரியனை குறித்ததான காரியங்கள் அங்கே எழுதப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகாயை நாம் திருப்பிக் கொள்வோம். 1ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிப்போம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ராஜாவாகிய தரியு அரசாண்ட, அந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் முதல் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக செயல்திலியின் குமாரனாகிய செருபவேலை என்னும் யூதாவின் தலைவனாக யோசுபாத்தாகிய குமாரனாக யோத்சதாகின் குமாரனாகிய யோசுவா என் பிரதான ஆசனுக்கு உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றார். ஒரு அல்லேலூயா. இவன் பிரதான ஆசன், யோசதாக்கினுடைய குமாரன். சிறையிருப்புக்கு பின்பு தேவாலயம் கட்டும்போது அந்த தேவாலயத்துக்கு பிரதான ஆசாரியனாக இருந்தவன் தான் இந்த யோசுவா. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின்
மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுப்பாவு மச்சுப்பாப்பட்ட உங்கள் வீடுகளிலே குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. இப்பொழுது சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையலை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் புத்தலான பையில போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் மலையில் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்து கட்டுங்கள், அதில் மேல் பிரியமாய் இருக்கிறார், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் அவன் பிரதான முதலாக ஆசாரியன் இருந்தவன் தான் இந்த 4வது யோசுவா என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்கள் வாசிக்கும்போது சகரியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் இதில் இன்னும் சில வசனம் இருக்குது. அதே ஆகாயில் நீங்கள் வாசித்த இந்த 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சேலதித்தியின் ஏலின் குமாரனாகிய செருபவேலும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தின் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்கிற தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்து இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தாசனாய் ஆகாய் கர்த்தருடைய தூதன் அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பின்பு கர்த்தர் சேலதி குமாரனாகிய செருபாவேல் என்னும் யூத தலைவனுடைய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசானுடைய ஆவியும் ஜனத்திலே மீதியான எல்லாருடைய ஆவியும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருக்கு ஆலயத்தில் வேலை செய்தார்கள். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில்தான் இவன் பிரதான ஆசாரியனாக அவன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இதே நீங்கள் சகரியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 2ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதில் நம்ம வாசிக்கும்போது 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரையும் இன்னும் இவனை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. சகரியா, நீர் எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டு அவர் எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதுக்கு போகிறேன் என்றார். ஆமா, ஆகாய வாசிங்க. ஆகாய 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம். ஆகாய நீங்கள் வாசிச்சுட்டு அப்புறம் நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆகாய குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்சதாக்கனுடைய ஆசாரியனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமை கண்டவர்கள் உங்களுக்குள்ள மிகுதியாயிருக்கிறபடியால் மீதியாயிருக்கிறவர்கள் யாருங்கிறார். அப்போ பிந்தின ஆலயமாக கட்டின இந்த ஆலயத்தில் முந்தின ஆலயத்தின் மகிமை கண்டவர்களும் அங்கு இருக்கிறாங்க என்று சொல்கிறார். அப்போ அந்த ஆலயத்தினுடைய பிரதான ஆசாரியனாக இருந்தவன் தான் இந்த யோசுவா என்பதை நாம் அறியும். இப்போ சகரியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது நம்ம 3ஆம் அதிகாரம், அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார் அப்படின்னு இருக்கு. காண்பித்தார் 1
அந்த வசனத்தில் வாசிக்கும்போது காண்பித்தார், அவர் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான், சாத்தானும் அவனுக்கு விரோதம் செய்ய அவனை வலது பக்கத்தில் நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வராக, சாத்தானே நீ எருசலேமை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினின்று தப்பி வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்று யோசுவாவுக்கு சொல்றார். இந்த யோசுவாவை குறித்து ஒரு தடவை தேவனிடத்தில் குறை சொல்லுவதற்காகவே கடந்து போனவன் தான் சாத்தான். அடுத்த வசனம், யோசுவா என்னில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தார். அல்லேலூயா. இந்த பிரதான ஆசாரியன் தான். பிரதான ஆசாரிய வஸ்திரத்தை தரிக்காமல் அழுக்கு வஸ்திரத்தை அவருக்கு முன்பாக தரித்து கொண்டு, அழுக்கு என்பது அக்கிரமம், அழுக்கு என்பது பாவ ஜீவியம். அந்த அழுக்கான அக்கிரமமான பாவமான அழுக்கு வஸ்திரத்தை அவன் தரித்து கொண்டிருந்ததை அங்கே குறியாய் சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. அவருக்கு முன்பாக நிற்கிறவளை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றார். ஒரு அல்லேலூயா. இப்போ அந்த பிரதான ஆசாரியனை குற்றம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல தேவன் சொல்றாரு, இவன் மேல் இருக்கிற அந்த அக்கிரமம் பாவங்களாகிய அந்த வஸ்திரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, களைத்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி பார், நான் உன் அக்கிரமங்களை உன்னிலிருந்து நீக்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அப்போ அந்த அக்கிரமம் தான் அந்த பழைய அந்த அழுக்க வஸ்திரம். அதை நீக்கிட்ட நான் உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேலே சுத்தமான பாகையை வைப்பாயாக என்றார். அப்படி சுத்தமான பாகை அவன் சிரசின் மேல் வைத்து அவருடைய வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றான் என்று ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, சேனைகள் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்ததால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களில் காவலை காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லி, அந்த பிரதான ஆசாரியனாகிய, இப்பொழுது பிரதான ஆசனாகிய யோசுவாவே நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழனும் கேட்க கடவர்கள், இவர்கள் அடையாளமாக இருக்கிற புருஷர் இதோ கிளை எண்ணப்பட்டுள்ளமாக என் தாசன் நாளை வர பண்ணுவேன். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேலே 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலை நிறைவேற்றி அந்த தேசத்தின் அக்கிரமத்தையும் ஒரே நாளில் நீக்கப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை குறித்து சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை கூட நம்ம கேட்க முடிகிறது. ஆகவே 4 யோசுவாக்கள் இருக்கிறாங்க என்பதை முதலாவது நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது நூனின் குமாரனாகிய யோசுவா, வயல்வெளிக்கு சொந்தக்காரனாகிய யோசுவா, ஒரு பட்டணத்துடைய தலைவனாக இருந்த யோசுவா, சிறையிருப்புக்கு பின்பு ஆலயத்தை கட்டும்போது பிரதான ஆசாரியனாக இருந்தவனும் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்த யோசுவா என்பதை நமக்கு தெளிவுபடுத்தணும். ஆக 4 யோசுவாவுக்கு கூட நாம் பார்த்தோம். இப்போ நம்ம அந்த முதலாவது யோசுவா என்பது நூனின் குமாரனாகிய யோசுவா என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வசனத்துக்கூட சகரியாவிலே 6:11 அங்கே அவர்களை கையில் வெள்ளியும் பொன்னையும் வாங்கி கிரீடமாய் செய்ய வைத்து
யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாருடைய சிரசிலே வைத்து என்று அது அழுக்க வசரம் அதெல்லாம் மாற்றி சத்துரு வெட்கப்படும்படியாக தேவன் அவனை உயிர்த்து வைத்தார். இந்த நூனின் குமாரனாகிய யோசுவா மோசேக்கு அடுத்தபடியாக இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளாக நடத்தினவர். 12 லேவுக்காரர்கள் ஒருவனாக இவனும் அந்த காலை போன வாரம் பார்த்தோம். நல்ல செய்திகளை கொண்டு வந்தவன் தான் இந்த யோசுவா. யோசுவா என்றால் என்ன, அதை மாத்தின பார்த்து யோசுவாவை குறித்து 110 வயது வரை எப்படி வாழ்ந்தான் என்பதை நம்ம அடுத்த வாரத்தில் தான் நான் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சில்ல பெல்லை அமைத்து ஆல் அமுத்தினா நம்ம எல்லா செய்திகளும் கேட்கணும். மலை பிரசங்கத்தில் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 27வது வசனம் வரையும் கிட்டத்தட்ட 30-40 செய்திகளை நம்ம பேசியிருக்கிறோம். அதை கேட்க வேண்டும் என்றால் அது செஞ்சால் தான் அந்த தொடர்வதான இனி வருகிற மலை பிரசங்கமானாலும் இன்னும் இந்த வேத தியானத்துடைய காரியங்களெல்லாலும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். இப்போ யோசுவா அப்படி என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா மீட்பார் அல்லது மீட்பர் என்று எழுதப்பட்டது. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளே சேர்க்கக்கூடிய ஒரு மீட்பராக இருந்தார். மோசையும் ஒரு மீட்பர் தான் இருந்தார். அதான் பாதி வழியில் அவனுக்கு காரியம் நின்றுச்சு. மீட்பவர் அப்படி மீட்பு என்றால் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த வயநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மண் சரிஞ்சு ஒரு 5 பேர் மரித்து போனார்கள். அது பார்க்கும்போது ரொம்ப சங்கம். அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. திடீரென்று அது என்ன செய்கிறாங்க, பேப்பரில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க மீட்டை யாரை மீட்டாங்க, செத்து போனவர்களை மீட்டார்கள். அவ்வளோதான். ஆனால் மீட்பு என்பது என்ன அப்படின்னா, பாவத்தில் மரித்து போன, அக்கிரமத்தில் மரித்து போன அவர்களை மீண்டும் உயிரோடு காட்பது தான் மீட்பர். அல்லேலூயா. அந்த பேருடையவன் தான் இந்த யோசுவா. நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா தேவனை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 44ஆம் அதிகாரம். ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 44ஆம் அதிகாரம். அதில் 24ஆம் வசனத்தில் நம்ம தேவனை குறித்து சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். வாசித்து பாருங்க. 44. உன் மீட்பர் நல்ல கவனி. நமக்கு மீட்பர் யாருன்னா இயேசு தான், தேவன் தான். ஆக உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்திலிருந்து உன்னை உருவாக்கினதுமான கர்த்தர் சொல்லுகிறதாவதுங்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய மீட்பர் எப்படின்னா, தாயின் கர்ப்பத்திலிருந்து உருவாக்கினவர் நம் மீட்பர். அந்த பேருடையவன் தான் இது யோசுவாவுக்கு கொடுத்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்திலிருந்து உருவாக்கினருமான கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவனாய் வானங்களை விரித்து நானே பார்ப்பினேன். அந்த மீட்பர் சொல்றாரு, நானே எல்லாவற்றையும் செய்வேன். செய்தவர் சொல்றாரு. ஆக யோசுவா என்றால் மீட்பர். நாம் அந்த அர்த்தமுள்ள தேவனாகிய மீட்பரை ஏற்றுக்கொண்டால், அவர் தாயின் கருவிலிருந்து உருவாக்கினவர், அவர் எல்லாவற்றையும் நம்மை பார்த்து கொள்கிறவர். அல்லேலூயா. அதுக்கு தான் யோசுவாவுக்கு அந்த பேருடைய மீட்பர் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஏசாயாவின் 44ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூட, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவனை இல்லை என்றும், இஸ்ரவேல் ராஜாவாய் கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பர் சொல்லுகிறார் என்று சொல்கிறார். உலகத்தில் மீட்கிறவர்கள் வேற, அவருடைய மீட்பு வேலை வேற.
பாவத்துக்கு மரித்து போன ஜனங்களை மீட்கிற வேலை தான் தேவனுக்கு. அல்லேலூயா. அந்த பேருடையவன் தான் அந்த யோசுவா. நம்ம ஜீவிதத்தில் அப்படித்தான் இருந்தோம், நம்மை அவர் மீட்டார். அதுக்கு தான் ஆத்ம மீட்பு என்கிற ஒரு பேர். ஆக அந்த ஆத்ம மீட்பு அருமையானது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோபு அழகா சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு நல்லா தெரியும், கடைசி நாளில் என்னை மீட்கிறவர் உயிரோடு இருக்கிறார். அவன் பூமியில் மேலே வந்து நிற்பார். என் தோல் சரீரம் எல்லாம் அழுகினாலும் அந்நி கண்கள் சொந்த கண்ணில் நான் பார்ப்பேன் அந்த மீட்பர். அவர் தான் மீட்பர் என்று பேர் வைத்தார். அப்படி அர்த்தமுள்ள ஒரு பேரை தான் அங்கே வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதத்தில் கூட 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, சங்கீதம் 19 14வது வசனம் வாசித்து பாருங்க. 19ஆம் சங்கீதம் 14வது வசனம் 19:14. என் கண்மலையும் என் மீட்புறமாக கர்த்தாவே. இதை தாவீது சொல்கிறான், என் கண்மலை என் மீட்புறமாக கர்த்தாவே. என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உம் சமூகத்தில் பிரித்தியாயிருப்பதாக. சமூகத்தில் என் தியானமும் சொல்லுகிறான், என்னுடைய இருதயத்துடைய தியானமும் சமூகத்தில் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் உமக்கு பிரித்தியாயிருப்பதாக. என் கண்மலையும் மீட்புறானவர். இந்த அர்த்தமுள்ள பேரை தான் யோசுவாவுக்கு வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 49ஆம் சங்கீதத்தில் கூட 15வது வசனத்தில் இவ்விதமாய் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. 49ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஆனாலும் என் ஆத்ம பாதாளத்தின் மீட்பார். நல்ல கவனிங்க, எங்கிருந்து மீட்கிறாரா? பாதாள வல்லடிகளுக்கு மீட்கிறவர் தான் மீட்பர். உயிரோடு இருக்கிறவனை மரித்த பின்பது மீட்பது அது மீட்பு அல்ல. பாவத்தில் மரித்து போனவனை, பாதாளத்துக்குள் கிடக்கிறவனை உயிரோடு மீட்பது தான் மீட்பு. அதுக்கு தான் சொல்றார், ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லடிக்கு தப்பி வைத்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று அங்கே சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்க முடியும். யோசுவாவுக்கு அந்த பேரத்தை வச்சிருந்தார். இன்னொரு பேரையும் வைத்திருந்தார். என்ன பேர் வைத்திருந்தார்னா, அவர் கத்தரால் ரட்சிக்கப்பட்டவர், அல்லது கத்தர் ரட்சிக்கிறார், அல்லது யெகோவா ரட்சிப்பாய் இருக்கிறார், அல்லது யெகோவா ரட்சிக்கிறார் என்று இன்னொரு அர்த்தமுள்ள பேரை அதை யோசுவா என்ற அர்த்தத்திற்கு வேத பண்டிதர்கள் எழுதி வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. யாத்திரையாகும் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதில் நம்ம 2வது வசனத்தை கூட நாம் வாசிக்கும் போது, யாத்திரையாகமும் எங்க சொல்றோம் பாருங்க, கர்த்தர் என் பலனும் என் கீதமானவர், என் ரட்சிப்பும், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன் என்று உயர்த்துவேன் என்று மோசே சொல்றார். அவர்தான் என் ரட்சிப்புமானவர் என்று அவன் தெளிவாக, அவருக்கென்று நான் ஒரு தங்கும்படி ஒரு கூடாரத்தை நான் ஆயத்தம் பண்ணுறேன். அவர்தான் மனுகுலத்தை ரட்சிக்கிறவர், என்னையும் ரட்சித்தவர். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதம் தெளிவாக சொல்லு. அவரை இல்லாமல் ரட்சிப்பு வேறு எதிலும் வராது. அந்த பேருடையவன் தான் அந்த யோசுவா. உபாகம புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது, யோசுவாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதில் 14வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே ஒரு வார்த்தை இப்படி சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. யோசுவாவின் புஸ்தகம் அங்கே 20ஆம் அதிகாரம்
அதில் 14வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 14ல் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் மிருகஜீவங்களையும் மாத்திரம் உயிரோடு வைத்து பட்டணத்தில் எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு தேவனாய் கர்த்தர் உனக்கு ஒப்பு கொடுத்தவன் சத்துருக்குள் அந்த கொல்லும்படியாக அல்ல. அது இன்னொரு வசனம் இருக்கிறது 24ல், அவரே என் ரட்சிப்பு ஆனவர் என்று கர்த்தருடைய வேதம் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். ஒரு அலே சொல்லலேலுயா. அவரே இரட்சகர், அவரே ரட்சிக்கிறவர், எல்லாவற்றையும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ரட்சித்த அந்த தேவன் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளை பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவருடைய நாமம் அல்லாமல் அவர் அல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்று அப்போஸ்தலர்கள் அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அவரால் அன்றி வேறொருவரால் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று. அவர்தான் ரட்சிப்பு. பாவிகளை ரட்சிக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ரட்சிக்கப்படாதபடி என் கரம் குறுகி போகலை அப்படின்ட்டு சொல்லுகிறவர் இன்றைய ரட்சணையினால் அணுகிற காலம் என்ற அந்த அர்த்தமுடைய பேர் தான் யோசுவாவுக்கு வைக்கப்பட்டதை. நூனின் குமாரனாக யோசுவாவுக்கு வைக்கப்பட்ட அந்த பேரை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் 3வது அவரை குறித்து சொல்லும்போது கர்த்தர் அவனது உதவி என்று சொல்லப்படுது. கர்த்தர் தான் அவனுக்கு உதவி என்று. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு யார் உதவி? கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இக்கட்டு காலங்கள் மனுஷனுடைய உதவி விருதா அப்படின்ட்டு இருக்கு. தாவீதான் எனக்கு ஒத்தாசை வரும் அல்லது எனக்கு உதவி வரும் கண்மலை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். வேதாங்கமத்தில் பல இடங்களில் எங்களுக்கு உதவி செய்யும், என் மகளுக்கு உதவி செய்யும் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ சம்பவங்களை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே அவர் உதவி செய்கிறவர், கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறவர் என்ற அர்த்தம் உள்ள ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க தான் முடிகிறது. சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 37ஆம் சங்கீதம் அதில் நான் வாசிக்கிறேன் 40வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் அவளுக்கு உதவி செய்து அவளை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடினால் அவளை துன்மார்க்குடைய கையில் தப்பி வித்து ரட்சிப்பார். ஆக கர்த்தரை நம்புகிற, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடினால் அவர்களை துன்மார்க்க கைகளுக்கு தப்பி வைப்பார் என்று எழுதப்படுகிற வசனத்தையும் அந்த அர்த்தம் உள்ள உண்டான் யோசுவா என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை நம்ம வாசித்து நம்ம அடுத்த வாரத்தில் யோசுவாவை குறித்து தானே ஆவிக்குரிய ஜீவியத்தை எப்படி வாழ்ந்தான் என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எனக்கு நம்ம 1 மணி நேரம் ஆகப்போகுது. ஆகவே ரோமருக்கு நிருபம் அங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் அங்கே 20வது வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகணும். ரோமருக்கு நிருபம் அது ஏன் என்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனென்று 8:20 நம்ம வாசிப்போம். 8ஆம் வசனம். அதாவது அவர் மகிமையான இன்னொரு வசனம் அது இருக்கிறது. அதாவது நம்முடைய பலவீனப்பட்ட நேரங்களிலெல்லாம் தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உதவி செய்யக்கூடிய வல்லவராக இருக்கிறார் என்று நம்முடைய பலவீன நேரங்களிலும்
பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜெபங்களிலும் வேண்டுதலிலும் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆவியானவராய் இருக்கிறார் என்று பார்க்கிற வண்ணமாக நமக்கும் அவர்தான் உதவி. அப்போ யோசுவா என்று சொன்னால் அத்தனை அர்த்தம் இருக்கு. இன்னும் யோசுவா என்றால் செழுமை அப்படின்ட்டு இருக்கு. செழுமை என்றால் ஆசீர்வாதம். கர்த்தர் தான் அந்த செழிப்பை நமக்கு தரணும். அப்படிப்பட்ட யோசுவாவை குறித்து நாம் தியானித்தோம். 4 யோசுவாக்கள் குறித்து நம்ம தியானித்தோம். அடுத்த வாரத்தில் யோசுவாவுடைய ஆரம்ப ஊழியத்திலிருந்து 110 வயது வரை வாழ்ந்த சத்தியங்களை நம்ம அடுத்த வாரத்தில் தியானிப்போம். இப்போ இருக்கிற வண்ணமாக அந்த 4 யோசுவாவுக்கு குறித்து நம்ம அறிந்து கொண்ட சத்தியத்தை மறக்காமல் நூனின் குமாரனாகிய யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர். அதே போல அங்கே வயல்வெளியில் நின்றது அந்த யோசுவா வயல்வெளிக்கு சொந்தக்காரர். 3வது ஒரு பட்டணத்தின் தலைவன், அவன் வீட்டில் வாசல் படியில் மேடை இருந்தது. உசியா ராஜா அதை இடித்து போட்டார். 4வதாக அங்கே சிறையிருப்புக்கு பின்பு ஆலயம் கட்டும்போது முதலாவது பிரதான ஆசாரியனாக இருந்த யோசுவா. யோசுவா என்றால் ரட்சிக்கிறவர், கர்த்தர் ரட்சிக்கிறார் அல்லது மீட்பர் அல்லது கர்த்தர் அவனுக்கு உதவி, செழுமை என்று எத்தனையோ காரியத்தை நம்ம பார்த்த வண்ணமாக நாமும் நூனின் குமாரனாகிய யோசுவாயை போல அந்த அர்த்தமுள்ள ஜீவியம் வாழ்வதற்கு கர்த்தர் தான் எல்லாவற்றிலும் நம்மை நடத்துவதற்காக நம்ம ஒப்பு கொடுத்து எல்லாம் சோத்திரம் பண்ண பார்ப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பிதாவாகிய தேவனை நம்ம சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரை சோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரங்களிலும் மீண்டும் முதிர்ந்த வயது உள்ள யோசுவாவை குறித்து தியானித்தோம். ஆனால் இன்றைக்கு அவரை தியானிப்பதற்கு முன்பாக வேதாங்கமத்தில் 4 யோசுவாக்கள் இருக்கிறாங்க. அதை தியானித்து யோசுவா என்றால் என்ன என்பதை அதையும் கொஞ்ச நேரம் தியானிப்பதற்கு நீர் உதவி செய்து அடுத்த வாரத்தில் அந்த நூனின் குமாரனாகிய யோசுவாவை குறித்து முழுமையான ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய். வந்த ஜனங்களை ஆசிர்வதியும், கேட்கிற ஜனங்களுக்கு அந்த பேர் உள்ள அர்த்தமுள்ள ஜீவியம் செய்வதற்கும் நீர் அந்த எல்லாவற்றிலும் அவளுக்கு அனுகூலமாக இரட்சகராக, உதவி செய்கிறவராக, மீட்பராக, அவளை செழிக்க செய்கிற தேவனாக நீ அவளோடு இருந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆம். நாத்துமாவே கர்த்தரை என் முழுவுலமையுடைய பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தமுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை சதா கால என்றைக்கு நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.